ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். விஜய் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு காவல் மரணம், அது சிறைச்சாலைக்குள்ள அந்த மரணம். விசாரணை கைதியாக சிறைச்சாலைக்கு சென்றவர் அடுத்த நாள் காலையில் மாரடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனை கொண்டு வந்தாங்க. அங்கே இறந்ததாக சொல்லி தகவல். இது எதிர்க்கட்சிகள் எல்லாம் பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில் நடந்த தொடர்ந்து காவல் மரணங்கள், லாக்அப் டெத்துன்னு சொல்லுவோம்ல, அது நடந்து கொண்டு இருக்கும்போது அதற்கு எதிராக மிக வலிமையான குரலை முன்வைத்தவர் விஜய் அவர்கள். இந்த லாக்அப் மரணம்ன்றது நடக்கக்கூடாது, அது போலீஸோட கவனக்குறைவில் ஆட்சியினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் அப்படின்றலாம் ஏற்கனவே பேசியிருந்தார். கடுமையான ஒரு எதிர்ப்பை முன்வைத்திருந்தார். காவல்துறை எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் அப்போது பரவலாக பேசப்பட்டது. அப்படி பேசி நான் வந்தால் ஒரு தூய ஆட்சியை தருவேன் என்ற விஜய் பொறுப்பேற்று கொண்ட அந்த ஆட்சியில் தான் ஒரு காவல் மரணம், கிட்டத்தட்ட அது காவல் மரணம் தான். சபரிவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், நாகர்கோவில் பக்கத்தில் ஈத்தங்காடுன்னு ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு கடை வச்சிருக்கிறார், அதில் குட்கா அப்படி விற்றதா சொல்லி அவர் கைது. இவ்வளோ தான் கைது. கடத்தியவர்கள் எல்லாம் இன்று அரசியலுக்குள்ளே தான் பதுங்கியிருக்கிறாங்க. மிக பெரும் புள்ளிகள் எல்லாம் இதில் இருக்காங்க. சமீபத்தில் கூட டிவிக்கு கொடி அந்த துண்டு போட்ட ஒரு உறுப்பினர்னு சொல்லிக்கிட்ட ஒருத்தர் இந்த குட்கா இங்கேருந்து கடத்திக்கிட்டு அதை வண்டி நிறைய பிடிச்சதெல்லாம் பார்த்துருப்போம். பெரும்பான்மை எல்லாருமே அது எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இந்த ஆளுங்கட்சிக்குள்ளே ஒட்டிக்கிட்டு சமூக விரோத செயல்களை செய்கிறதுன்னு ஒரு கும்பல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகாரத்துக்கு யார் வருகிறார்களோ அங்கே சேர்வது, அல்லது சேர்ந்ததை போல காட்டிக்கொண்டு இந்த மாதிரி சட்டவிரோத செயல்களை செய்வது. ஆனால் இவர் ஒரு கடை வச்சிருக்கிறதால விற்றதா சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. பக்கத்தில் தென்தாமரைக்குளம் காவல் நிலையத்தில் அழைச்சிட்டு போய் விசாரித்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க நாகர்கோவில் கிளை சிறைச்சாலையில். அங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9ஆம் தேதி இந்த கைது நடக்குது. கொண்டு போய் சிறையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்தா நேற்றுக்கு முதல் நாள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு மருத்துவமனையில் சேர்த்துருக்குறாங்க. இறந்து இருக்கிறாரு. உறவினர்களுக்கு சந்தேகம், நேற்று முழுக்க அந்த பிரச்சனை நடந்திருக்கு. நேற்றே நம்ம இதை பேசணும்னு நினச்சிருந்தோம். வேறு வேலைகளில் இதை விட்டுட்டோம். நம்ம இது முழுமையான ஒரு தகவல் தெரிகிற வரைக்கும் இந்த பிரேதத்தை வாங்க மாட்டோம். எந்த விதத்தில் மரணம் நடந்தது, காவல் நிலையத்தில் அடித்து கொல்லப்பட்டாரா அல்லது சிறைச்சாலைக்கு சென்ற பிறகு இறந்தாரா, இது விசாரித்து எங்களுக்கு ஒரு முழுமையான தகவலை சொல்லணும். இறந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய நிவாரணம் தரணும், வேலை வாய்ப்பு தரணுன்ற கோரிக்கைகளை வச்சு பெரிய ஒரு போராட்டம், பிரேதத்தை வாங்க மாட்டோம் சொல்லிட்டுன்னு. அப்புறம் கடைசியாக பேச்சுவார்த்தை நடத்தி மாவட்ட நீதிபதி தலைமையில் மேற்பார்வையில் பிரேத பரிசோதனை நடக்கிறது. பிரேத பரிசோதனை நடந்தால் தான் தெரியுது கொடுமை. 19 இடங்களில் கொடுமையான காயம். குறிப்பாக வலது கை, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த இருக்கிற ஒரு வலது கையில் இந்த இடத்துல ஒரு உடைப்பு இருக்குது, முழங்காய்கிட்ட ஒரு உடைப்பு, தோள்பட்டிட்ட உடைப்பு இருப்பதாக அந்த ரிப்போர்ட். அது உள்ளிட்ட பல்வேறு இடங்களில், குறிப்பாக தலை, மார்பு, இன்னும் தொடைப்பகுதியில் பெரிய காயங்கள் ஆழ்ந்த காயங்கள் இருக்குது. கொடூரமாக அடிச்சிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தகவல். உடனடியாக இந்த அரசு சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் அப்படின்னு கண்டுபிடிச்சி விசாரித்து வார்டன், சிறைச்சாலைக்குள்ளே தான் அடிச்சிருக்கிறாங்க. 3 வார்டன்கள் மட்டும் இல்லாமல் 5 சிறை கைதிகளும், அங்கே உள்ளே இருந்த கைதிகளும் அடிச்சிருக்காங்க. எதற்கு அவர்கள் அடித்தாங்க, என்ன காரணம், ஏது? பொதுவாக இந்த மாதிரியான குற்றவாளிகள் சிறையில் கிடைச்சிரும்போது அங்கே இருக்கிற வார்டன்களுக்கு ஒரு பெரிய லாட்ரி சீட் அடித்த மாதிரி. ஏன்னா இந்த மாதிரியான கிரிமினல்கள் பெரிய அளவில் செய்து மாட்டிக்கிறப்ப அவர்கள் மூலமாக ஏதாவது தகவல் விசாரித்து ஒன்று கூடுதலாக எடுத்துகிட்டு நிறைய பணம் வாங்கலாமா அப்படின்னு கூட விசாரிப்பாங்க. அந்த வகையில் ஒரு சாதாரண கடை வச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரித்து அடித்தாங்களா, இல்லை மேற்கொண்டு பணத்தை கொண்டு கொடுக்கணும்னு அடித்தாங்களா, எங்கே இப்படி ஏதோ ஒரு காரணங்களுக்காக பண தேவை அங்கே இருக்குது. இப்படி மாதிரி வாங்குறது நிறைய நடந்திருக்குது. உள்ள அடிக்கிற அடியில் என்னை அடிக்காதீங்க, நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வழி, இப்படிலாம் நிறைய நடக்கும் உள்ளார, சிறைச்சாலைக்குள்ளார. இந்த பின்னணியில் அவரை அடிக்கப்பட்டாரா அல்லது வேறு நோக்கத்துக்காக கொடூரமாக தாக்கப்பட்டாரா, வேறு என்ன நோக்கமாக அதுக்குள்ளே இருக்குன்னு முழுமையான விசாரணையில் உடனடியாக 3 பேர் சஸ்பெண்ட் அது கொஞ்சம் கைது பண்ணி சிறைச்சாலையில் அனுப்பிச்சிட்டாங்க 3 வார்டனை. அது ஒரு விதத்தில் பாராட்டணும். கடந்த காலங்களில் நடந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லி இதை கடிச்சிட்டாரு, கரண்ட் ஒயரை கடிச்சிட்டாரு, இதை கடிச்சிட்டாரு, அப்புறம் அவருக்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டார், வேறு நோயெல்லாம் இருந்தது, ஏதோ சொல்கிற மாதிரிலாம் இல்லாமல் உடனடியாக கைது செய்து சிறைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் விஜய் அரசுக்கு இது மட்டுமே ஒரு அழகல்ல, பொறுப்பல்ல. இதுதான் முக்கியம்.
ஏன்னா இது ஒரு அலட்சிய போக்கை காவல்துறையில் தொடர்ச்சியாக இருக்குது. அது முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. இது ஏற்கனவே கருணாநிதி சொன்ன மாதிரி நுரையீரல் கெட்டு போனதுனால உடம்பு மொத்தமும் கெட்டு போனதாக இருந்திருக்கு கடந்த காலங்களில். அது அவர்கள் மீது குறை சொல்ல முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆட்சியாளர்கள் எப்படியோ அப்படி தான் அந்த அதிகாரிகளும் காவல் யூனிஃபார்மில் இருக்கிறவங்களும். இப்போ ஆட்சியாளர்கள் மாறிட்டாங்க. நேர்மையானவர்கள்னு சொல்லும்போது இந்த காவல்துறை நேர்மையாக ஓரளவுக்கு மாறணுமா இல்லையா? அப்போ அதுக்கான நடவடிக்கைகள் என்ன எப்படி இருக்கணும்னா, ஏற்கனவே பல முறை பேசப்பட்டது தான். இந்த மாதிரி குற்றங்களில் தண்டிக்கப்படுபவர்கள் உடனடியாக நிரந்தர பணி நீக்கம். முதல்ல பணி நீக்கன்றது தற்காலிகமாக சேர்த்து சிறை, அதாவது இந்த வழக்கு ஒரு 3 மாத காலத்துக்குள்ளே, அதிகமாக போனால் 6 மாத காலத்துக்குள்ளே முடிச்சிடணும். முடித்து தண்டனையை கொடுக்கணும். அதுவரை அவர்களுக்கு சிறையிலே தான் இருக்கணும். பிணையெல்லாம் கொடுக்கக்கூடாது. இதுதான் இங்கே ஒரு அலட்சிய போக்கு. எப்படி இருந்தாலும் தப்பிச்சிடலாம், ஏதாவது ஒரு சோர்ஸை பிடிச்சி தப்பிச்சிடலாம், பணத்தை கொடுத்து தப்பிச்சிடலாம், ஏதோ ஒரு காரணங்கள் அரசியல் பின்னணி நெருக்கடியை கொடுத்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு போக்கு இந்த காவல்துறைக்குள்ளே அதிகமாக இருக்கிறது. அல்லது இந்த யூனிஃபார்மில் இருக்கிறவர்களே நம்மளை காப்பாற்றுவார்கள், மேலிடமே நம்மளை காப்பாற்று, இப்படி ஏதோ ஒரு காரணங்கள் வந்திருக்கு. இதெல்லாம் இல்லாமல் இறுக்கமாக மாற்ற வேண்டும். இப்படியான நபர்களுக்கு காவல்துறைக்குள்ளாகவே எந்த விதத்தில் யார் உதவி செய்தாலும் அவர்களெல்லாம் தண்டிக்கப்படுவார்கள்ன்ற ஒரு முன் உதாரணம் மாதிரி இந்த வழக்கு இருக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை சொல்கிறவங்களுக்கு, ஜெயராஜ், ஃபெலிக்ஸ் ஜெயராஜ்னு சொல்லிட்டு 2 பேர் தூத்துக்குடியில் லாக்அப் டெத்து 2020 ஜூலையில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது தொடக்கத்தில் அது அவர்களுக்காகவே காயம் அப்படின்லாம் காவல்துறை அன்றைக்கி போய் சொல்லிட்டு இருந்தது. மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. அப்போ திமுக எதிர்க்கட்சியாக இருக்குது. அதனால் பெரிய ஒரு போராட்டம். அது 2ஆம் கட்ட இந்த கொரோனா 2வது முறை வந்ததில்லை, அந்த காலகட்டம் அது. அந்த நேரத்தில் தடையை மீறி இங்கேருந்து உதயநிதியெல்லாம் போகிறாங்க. அப்புறம் அந்த கட்சிகள் நிறைய, அது பெரிய அரசியல் போராட்டமாக முன்னெடுக்கப்படுது. அதனால தான் இந்த போராட்டம் பெரிய வலுவாக நடந்தது. அதுக்கு பிறகு அரசு பணிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது. அப்புறம் வழக்கமாக கெத்தா எல்லாம் வெளியில் வந்தாங்க, சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வழக்கு 6 ஆண்டுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே தான் சிக்கலே வருது. இப்படியான இந்த பாலியல் வழக்கு, இந்த மாதிரியான வழக்கு, காவல் மரணம், இந்த மாதிரியான வழக்குகள் உடனுக்குடன் தீர்ப்புன்றது இருக்கணும். அப்போ தான் குற்றங்கள் தடுக்கப்படும். இந்த கூலிப்படை கொலை செய்கிறது, போதை மருந்து கடத்துறது, அடுத்தது காவல் மரணங்கள், இப்படியான விடயங்களுக்கு தயவு தாட்சணை காட்டக்கூடாது. குறைந்தது 6 மாதத்துக்குள்ளாக வழக்கு முடித்து தீர்ப்பு கொடுத்துடணும். இப்படி தான் இருக்கணும். அது இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும். இதற்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு டீமை போட்டு இதுக்கு என்ன வழி அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை செய்யணும். 6 ஆண்டுகள் அந்த வழக்கு நடக்குது உங்களுக்கு மதுரை இலை நீதிமன்றத்தில். 6 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கு தீர்ப்பு 9, அதாவது ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் உட்பட 9 பேருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை. கருணையே காட்டக்கூடாது, இப்படியான ஒரு மிருகம் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. இந்த குற்றப்பத்திரிகை தாக்கலில் என்ன நடந்ததுன்னு வாக்குமூலங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பில், அப்புறம் ஒரு விட்னஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு அம்மா விட்னஸ், இதெல்லாம் சொல்லும்போது இவர்களெல்லாம் மனிதாபிமானமற்றவர்கள், இவர்களுக்கு இரக்கமே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப தாமதமான தீர்ப்பு. அந்த 6 ஆண்டுகள் அவர்களை நிம்மதியாக விட்டுருக்கக்கூடாது. அது காவல்துறையின் இல்லை, எந்த துறையில் இப்படி நடந்தாலும் இவ்வளவு இடைவெளி இருக்கக்கூடாது. குறைந்தபட்சம் 6 மாதம், 6 மாதம் தான். 6 மாதத்துக்குள்ளாக இப்படியானவர்களுக்கு ஒரு தண்டனை கிடைச்சிடணும் அப்படின்ற ஒரு முடிவு வரணும். இப்போ இதில் நிவாரணம் கேட்டிருக்கிறாங்க. வழக்கம் போல் நெரிசலில் இறந்தவங்களுக்கே லட்சத்தில் வாரி கொடுக்கும்போது, தன் அரசுக்கு கீழே தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய காவல்துறை செய்ததாக, குற்றம் செய்ததாக, கொலை செய்ததாக கூறப்படுற இந்த விஷயத்தில் அவர்களுக்கு ஒரு பெருந்தொகையை கொடுக்கணும், உடனடியாக கொடுக்கணும். அந்த வேலைக்கும் உத்தரவாதம் கொடுக்கணும், உடனடியாக வேலையும் தரணும் அந்த குடும்பத்தில் ஒருத்தர். ஏன்னா வருமானத்துக்கு அந்த சபரிவர்மன் தான் அவரை அழைச்சி கொண்டு வச்சுட்டு இருக்கிற அந்த வீடியோ இருக்குது. ஒரு அப்பாவியாக இருந்துக்கிறாரு. இந்த வித்திருக்கலாம் குறுக்கா, அது அவ்வளோதான். மிக பெருமளவில் கடத்துறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி தூத்துக்குடி துறைமுகம் வரைக்கும் போகுதுன்றது, அங்கேருந்து இலங்கைக்கு எப்படி போகுதுன்றதெல்லாம் தெரியுது. இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் எப்படி போகுது, நடமாட்டம்னா அந்த வழியாக எப்படி போகுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இவர்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தார், மாவட்டம் தோறும் இந்த போதைப் பொருள் தடுப்பு சம்பந்தமாக ஒரு டீம் போடுறதுன்னு சொல்லி. அதுக்காக ஒன்று போட்டார். ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகலை. நடக்கிறது நடந்துகிட்ருக்கு, விற்கிறது விற்றுக்கிட்டு இருக்கு. என்ன ஒன்று, நேரடியாக முன்னாடி திமுக ஆட்சியில் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அங்கங்கே விற்றுக்கிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் தேடி போய் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விசாரிக்கும் போது. இவ்வளோ தான் மாற்றம்.
இது போதுமானதாக இருக்காது. இது மக்களுக்கு நம்பிக்கை தரும் விதமாக இருக்காது. நீங்கள் தூய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்த உங்களுடைய ஆட்சியில் இப்படியாக நடக்கும்போது இதற்கு ஒரு சரியான பனிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்களோ அது இருக்கணும். உடனடியாக நீங்கள் அறிவிச்சுங்க. இந்த வழக்கை வந்து விரைவில் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெயில் கொடுக்கக்கூடாது. அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இனி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற யாராக இருந்தாலும் ஒரு பாடன்ற மாதிரி சொல்லணும் காவல்துறைக்குள்ளாகவே. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டு, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எப்படி இருந்தாலும் அதிகார வர்க்கம் நாளைக்கு நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு சர்வீஸில் இருக்கிற ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த எண்ணம் இருக்குது. சில நேர்மையான காவல் அதிகாரிகள் நீ டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் என்ன, நீ அத்துமீறி இருக்கிற இப்படியான சம்பவம் செய்திருக்கிற உனக்கு இறக்கமே காட்டக்கூடாது, நடவடிக்கை தான் அப்படின்னு எடுத்த அதிகாரிகள்லாம், நேர்மையான காவல் அதிகாரிகள்லாம் இருக்கத்தான் இருக்கிறாங்க. அதனால தான் இன்னும் சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்கிலேயே கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலர் கொடுத்த வாக்குமூலம் தான் இவ்வளோத்துக்கும் காரணம். ஆனால் நல்லவர்கள் இல்லை என்றெல்லாம் இல்லை. ஆனால் அதிகமாக இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு தீர்வாக என்ன செய்யணும், இந்த மாதிரி நடந்த உடனே நான் நடவடிக்கை எடுத்துட்டேன்னு உடனே பிடிச்சி அவங்களுக்கு தண்டனை சிறைக்கு அனுப்புறது, அப்புறம் அவர் பெயிலில் வந்துடுவார், அவர் கெத்தா அப்படி சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பார். ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு இதில் நீர்த்து போகிற வேலையை செய்வாங்க. இல்லை அந்த குடும்பத்தில் போய் பார்த்து பேசி இதோட விட்டுருங்க, நடந்து போச்சுன்னு காலில் கையில் விழுந்து அவங்க வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தொகையை கொடுத்து இப்படிலாம் நடந்திருக்குது கடந்த காலங்களில். இதற்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. சிறைச்சாலைக்குள்ளாரே இருக்கணும். இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் சிறைச்சாலைக்குள்ளாகவே இருக்கணும். அது தவிர 5 சிறை கைதிகளும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த சிறை கைதிகள் பொதுவாகவே சிறைச்சாலைக்குள்ளே போகிறவங்கள சிறை கைதிகளை வச்சே அடிக்கிற வழக்கம் உண்டு. இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து இப்போ நடக்கிறதுனாக்கா வேறு ஏதோ உள்ள சட்டவிரோத செயல், அது வந்து திருந்துவதற்கான இடம் கிளை சிறைச்சாலையில் வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் குற்றம் அது பெயில் கிடைக்கிற வரைக்கும் இருப்பாங்க. பிரதான சிறைச்சாலைக்கு போவாங்க. இப்படிலாம் நடக்கும். அதில் எந்த இடத்துல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த அக்யூஸ்டுகள் வந்துட்டு ஒரு கண்ணு வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய புள்ளி, ஏதோ ஒரு ஸ்மக்லிங் பண்ணுறவன், வேறு ஏதாவது ஒரு பெரிய பணக்காரன் இப்படி யாருன்னா வந்துட்டாங்கன்னா பணத்தை வாங்குறதுன்றதுக்குன்னு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதில் இவர் இறந்தாரா இல்லை வேறு ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா, வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா அப்படின்றது தான் இருக்குது. எதுவும் நடந்திருக்கலாம், எதுவும் ஒன்றும் முழுமையான அறிக்கை வரல. விசாரித்து அறிக்கை கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொன்னாலும் கூட இந்த தாவேகா ஆட்சியில் இது சரியானது அல்ல. ஒரு உச்சக்கட்ட அச்சம் வர வேண்டும் இவங்களுக்கு. இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்படியாக நடக்கக்கூடாது இனி அப்படின்றதுக்கு. இப்போ தான் சமீபத்தில் தான் வந்தது 26 இப்போ இந்த இதில் தீர்ப்பு வந்தது. தூத்துக்குடி அந்த சாத்தான்குளம் காவல் மரணத்துக்கு காவல்துறை முழுக்க ஒரு பெரிய ஜர்க் இருந்தது. 2 ஆயுள் தண்டனை, மரண தண்டனை. ஒரு பெரிய அந்த யூனிஃபார்ம் சர்வீஸில் பெரிய ஒரு வைப்ரேஷன் இருந்தது. அதில் ஒரு பெரிய விவாதமும் நடந்தது. இப்படிலாம் இருந்தால் எப்படி நாங்கள் குற்றவாளிகளை விசாரிக்க முடியும், விசாரிக்கும் போது ஏதோ ஒன்று இப்படி நடந்துடும் அப்படின்ற தர்ப்பமும் அப்போது விவாதத்துக்கு வந்தது. அதே யூனிஃபார்ம் சர்வீஸுக்குள்ளாக பிடிச்சா நீ அதுக்குன்னு விசாரிக்கிற முறை நிறைய இருக்குது. விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைங்க, வழக்கை நடத்தணும். இப்படி செய்துட்டு இது நியாயப்படுத்துறது சரியில்லை அப்படின்றவெல்லாம் விவாதம் வந்தது. அந்த தீர்ப்புக்கு பிறகு காவல்துறைக்குள்ளாக மிகப்பெரிய விவாதம் வந்தது. 2 தரப்பும் நியாயத்தை பேசிக்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் இப்படிலாம் இருந்தால் விசாரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. இது நீங்கள் இப்படி சொல்லி நியாயப்படுத்தக்கூடாது எந்த ஒரு கொலையையும். இது சரியான ஒரு போக்கல்ல. இந்த ஆட்சி தொடக்கத்திலேயே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. இனி எந்த இடத்துல இந்த மாதிரி நடக்கக்கூடாது என்பதை உறுதியாக இந்த அரசு ஒரு உறுதி கூறல் இருக்கணும். இல்லைன்னா அப்புறம் நாங்களும் வழக்கம் போல தான், இதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும், காவல்துறை இன்னும் வந்து சரிப்படுத்தணும், அது ஏற்கனவே இருந்த அந்த மாடலில் வந்து மாற்ற முடியாது, கொஞ்சம் அவகாசம், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, கூடாது. இதில் நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைன்றது இனி வரும் இந்த மாதிரியான காலகட்டத்துக்கு காவல்துறைக்குள்ளாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். விசாரிக்கிற முறை எப்படின்னு இருக்குது. இப்படியான லாக்அப் டெத்லாம் நடக்கக்கூடாது, சிறை மரணங்கள் நடக்கக்கூடாது என்றதை நீங்கள் அறிவுறுத்துகிற அளவுக்கு இந்த விஷயத்தில் ஒரு துரித விசாரணை வந்து தான் தீர்வாக இருக்கும். இது அரசு செய்யும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். தொடர்ந்து இப்படியான விஷயங்களை நம்ம பேசுவோம். அடுத்தடுத்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.